மருமகள் கெட்டவளா? மாட்டுப்பெண், நாட்டுப்பெண், மாற்றுப்பெண் எது சரி? மாடு மாறி சம்சாரத்தில் உழன்றதால் அந்த காலத்தில் மாட்டுப்பெண்ணு சரி. இந்த காலத்தில் சிலர் தனக்கு ஸ்பெஷல் கொம்பு மொளைத்திருப்பதாக நினைப்பதாலும் சரி. நாட்டுப்புற பெண்ணை போல வித்தியாசமாக இருந்ததால் நாட்டுப்பெண்ணும் சரி. ஆனால் இவை ரெண்டும் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி வே என்பதால் மாற்றுப்பெண்ணுக்கு தான் ஏன் ஓட். ஏனென்றால் என் பெண் வேறு வீட்டுக்கு மருமகளாக போனால் அவளுக்கு மாற்றாக என் பெண்ணை போலவே எனக்கு பாந்தமாக நடக்கும் பெண் என் மனைவிக்கு மனைவியாக அமைவதால் மாற்று பெண் தான் சரி. ஓகே, கதைக்கு வருவோம். கலா கல்கத்தாவில் இருந்து பிரசவத்துக்காக மதுரை வந்திருந்தால் அவளுக்கு பிறந்தகம் புக்ககம் இரண்டுமே அங்குதான் இருந்தன. பொங்கலுக்கு மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துவிட்டு பிறந்தகம் திரும்பினாள். ஒரு நாள் மதியம் அவள் மாமியார் அவள் வீட்டுக்கு வந்ததும் ஏதோ அக்கறையாக தன்னை தான் பார்க்க வந்திருப்பதாக கலா சந்தோஷப்பட்டாள். ஆனால் கதையே வேறு. வந்தவள், கலா உன் பெட்டியை கொண்டா, நான் பார்க்கணும் என்றதும் இவளுக்கு ஒரே குழப்பம். ஆகவே எதுக்குமாய் என்று கேட்க, சொன்னதை செய், கேள்வியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் என்றாள் மாமியார். பாவம், கலா என்ன செய்வாள்? பெட்டியை கொண்டு வந்தாள். மாமியார் அதில் இருக்கும் எல்லா புடவைகளையும் உதறி பார்த்து ஒன்றுமில்லை என்று தெரிந்து போட்ட வாக்கில் வைத்து கிளம்புகையில் கலாவின் தங்கை, என்ன மாமி, விஷயம் சொல்லாமே போறல, என்னத்தை என் அக்கா பெட்டியில் தேடின என்று கேட்டாள். அதற்கு கலாவின் மாமியார், ஒன்றுமில்லடி, என்னோட வயிறு மூக்குத்திய காணா, அதான் தவறுப்பே உன் அக்கா பெட்டியில் வந்துட்டோன்னு பார்த்தேன் என்றாள். அதற்கு கலாவின் தங்கை, மாமி, எங்கள் அக்கா வேணா, உங்கள் ஆத்து நாட்டு பெண்கிறனால இங்கு மாற்று பெண்ணாக மாமியார் நினைக்காததால் எல்லாத்தையும் பொறுத்துப்பா. ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் வருது. நீங்கள் எங்கள் அக்கா பெட்டியை சோதனை செய்கிறது அவ மேலே திருட்டு பட்டம் கட்டுற மாதிரி இருக்குது. இது துளி கூட எனக்கு பிடிக்கலை. நாங்கள் காசு பணம் இல்லாமல் இருந்தாலும் கௌரவமாக இருக்கோம். எங்களுக்கு அம்மா இல்லை, அப்பாவும் வெளியூரில் வேலை பார்க்குறா. அந்த தைரியத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறேன். முதல்ல உங்கள் ஆற்றுல நல்லா தேடுங்க என்றாள். கலாவுக்கு தன் மாமியார் ஏதாவது பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து ரகலை பண்ண போகிறாளோ என உள்ளுர பயம். கலாவின் தங்கை மாலா தன் அப்பாவுக்கு அவள் மாமியார் செய்ததெல்லாம் விவரமாக எழுதினான். கலாவின் அப்பா இது பற்றி தன் மாப்பிள்ளை மணியை சந்தித்து பேச அவர், இந்த பொம்பளைங்களே அப்படிதான் மாமா, முன் யோசனை இல்லாமல் ஏதாவது பண்ணுவா, அப்புறமா வருத்தப்படுவா. இது மாதிரி தான் எங்கள் அத்தை வைர மூக்கத்திய பர்சுக்குள்ளே வச்சுது கடைக்கு புடவை வாங்க போயிருக்கா. கடைக்காரடா பணம் கொடுக்குற போது அது கீழே விழுந்தது தெரியலை. சாயங்காலம் போட்டுக்கலாம் என்று நினைத்து தேடினா வச்ச இடம் நினைவுக்கு வரல. அடிக்கடி வந்து உதவும் பக்கத்து வீட்டு ஏழை பெண்ணை சந்தேகித்தாள். மண்டையை பிச்சு யோசித்ததில் பர்ஸில் வச்சது கடைசியில் நினைவுக்கு வந்தது. பர்ஸை பார்த்தா காணோம். பக்குன்னு இருந்தது. ஐயோ, கடையில் விழுந்துட்டோன்னு பார்க்க கடைக்கு ஓடினா அப்போ தான் கடையை பெருக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். இவன் விஷயத்தை சொல்லி கடை குப்பையை நோண்டி பார்க்க சொன்னா, நல்ல வேலை கிடச்சிட்டு. ஒரு தடவை பட்டா புத்தி வர வேண்டாமா? மறுபடியும் ஒரு நாள் அதே மூக்குத்தியை கழட்டி சமையலறை டம்ளரில் போட்டு வச்சிருக்கா. இதை யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. மூக்குத்தியை காணோன்னு தேடுன்னு தேடினா கிடைக்கல. கடைசியில் வேலைக்காரி மேலே பழி. அன்னைக்கு நான் சாப்பிட்றச்ச என் தங்க கொடுத்த தண்ணீர் டம்ளரில் ஏதோ பளபளன்னு மின்னுறதே. கண்ணாடி துளோன்னு கையில் எடுத்து பார்த்தா வைர மூக்குத்தி. அப்புறமா நான் கத்தினேன். நகையோ பணமோ பத்திரமா ஒரு பெட்டியில் போட்டு வீரோவில் வைக்காம பிரத்தையார் மேலே பழி போடுறது என்ன கெட்ட பழக்கம். இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருங்கன்னு அத்தை கிட்ட சொன்னேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட அவள் பண்ணது தப்புன்னு புரிய வைக்கிறேன் என்றான். மனையின் தம்பி நட்டு, அம்மா, எனக்கு வாட்ச் வாங்கி தர சொல்லி அப்பா கிட்ட சொல்லுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்கா, எனக்கும் ஆசையாக இருக்குது என்றான். அதற்கு அவள், அதெல்லாம் முடியாது, இப்போ உனக்கு எதுக்கு வாட்ச்? நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கிக்க. ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்கிறது கெட்ட பழக்கம். நீ அவளெல்லாம் விட நல்லா படித்து காமி, அதில் தான்டா பெருமன்னு சொல்லவும் இனி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுவிட்டான். ஆனால் அவன் சும்மா இருந்தானா? கலாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. புண்ணியவாசனம் தொட்டிலுக்கு மாமியார் குடும்ப சகிதமாக வந்திருந்தார். மாப்பிள்ளை மணியும் வந்திருந்தான். எல்லோரும் சாப்பிட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். கலாவை அவள் நாத்தனா சுதா தனியாக அழைத்து, மணி, உங்களுக்கு தெரியுமா,
அம்மா மூக்குத்தி கிடச்சிருச்சு. எல்லாம் இந்த நட்டு கடங்காரன் பண்ண வேலை. அம்மா வாட்ச் வாங்கி தர மாட்டேன்னு தெரிஞ்சதும் மூக்குத்தியை திருடிட்டு கடையில் விற்க போயிருக்கான். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கடைக்காரன் கொடுத்த 500 ரூபாயை வாங்கிட்டு வாட்ச் வாங்கி ஸ்கூலுக்கு திருட்டுத்தனமாக போட்டுட்டு போயிருக்கான். என்ன இருந்தாலும் சின்ன பையன் தானே, அவனுக்கு பாரந்தூரெல்லாம் தெரியுமா. நட்டுவோட ஃப்ரெண்டின் அம்மா மார்க்கெட்டில் அம்மாவை பார்த்து, மாமி உங்கள் பையனோட வாட்ச் ரொம்ப நன்னா இருக்குது, அலாரம் கூட கோழி கூற மாதிரியே இருக்கான். என் புள்ள சொன்னான் அவனுக்கு அதே மாதிரி வேணுமா, எங்கே வாங்கினேன்னு கேட்கவும், அம்மா துணுக்குற்றாலும் புள்ளைய விட்டு கொடுக்காம எங்கள் அத்து மாமாவை தான் கேட்கணும், அப்புறமா கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. அப்புறமா நட்டுவை அம்மாவும் அப்பாவும் அடித்து உதச்சி கேட்டதில் அவன் உண்மையை ஒத்துண்டு எந்த கடையில் வித்தாங்கிறதையும் சொல்லிட்டான். உடனே அந்த கடைக்கு இவன் 2 பேரும் போய், என்னையா சின்ன பையனுன்னு அவனை ஏமாத்தி 500 ரூபாய்க்கு வைர முக்கத்தியா வாங்கிட்டியா, நானே போலீஸில் தான் வேலையாக இருக்கேன், மரியாதையா அந்த மூக்கத்தியை கொடு, இல்லைனா அதுக்கான அசல் விலையை கொடு, ரெண்டும் இல்லைனா நட போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொன்னதும் அவன், ஐயா உங்கள் மூக்குத்தி அந்த கால ப்ளூ ஜாக்கர் வைரம், அது ரொம்ப வசதி, அதனால் விற்கலை, வச்சிருக்கேன், அதை கொடுத்துட்றேன், நான் கொடுத்த 500 ரூபாய் தந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துட்டான். அம்மாவுக்கு தான் தப்பு பண்ணிட்டோன்னு பயம், அதனால் அண்ணாக்கிட்டேயோ உங்ககிட்டேயோ நட்டு தான் திருநீராங்கிற விஷயத்த சொல்லலை, அப்பாவையும் என்னையும் கூட தடுத்துட்டா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருந்துட்டா, எனக்கு மனசு கேட்கல, பெண் பாவம் பொல்லாதன்னு பட்டது சொல்லிட்டேன், நீங்களும் நான் சொல்லி தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதீங்க என்றாள். இது ஒரு பாடம், பிறத்தி யாரும் பொல்லாதவ இல்லைன்னு புரிஞ்சுக்க, அதுவும் மாற்று பெண்ணும் தன்னை போல ஒரு மனுஷிதானு மாமியாருக்கு புரிந்திருக்கும், தன்னிடம் இனிமே ஒழுங்கா நடப்பாள், இனிமேலாவது அவள் யார் மீதும் பழி போடுவதற்கு முன் யோசிப்பாள் என்று கலா நினைத்து கொண்டாள்.